ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இருக்கும், போலீஸ் வெரிஃபிகேஷன் என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ற மாதிரி இருந்தா ஆன்லைன்ல எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸை ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸில் மாற்றினதுனால நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எதுவுமே எடுத்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து வெரிஃபிகேஷனுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணுறதுக்கு போதும் சரி, உங்களுக்கு எந்த விதமான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ எதுவுமே நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ டாக்குமெண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, இல்லைனா உங்கள்கிட்ட வீட்டில் கூட ரேஷன் கார்டு, அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி கார்டு, அப்படி இல்லைனா முனிசிபல்லேருந்து கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இதில் உங்களுடைய ஆதார் கார்டில் வேறு ஏதாவது கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுனாலோ, இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டில் அட்ரஸ் ஏதோ வேறு மாறி போயிருக்கு, ஆனால் உங்களுடைய ஆதார் கார்டு ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் எதுவோ, இப்போ ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதோ அதான் உங்களோட பர்மனன்ட் அட்ரஸாக இருக்கும். அந்த பர்மனன்ட் அட்ரஸ் இருந்தால் போல் உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏதேனும் மிஸ்டேக்காக இருந்ததுன்னா போலீஸ் வெரிஃபிகேஷனில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் எது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கான அந்த அப்ளிகேஷனை ரிவர்ஸில் அனுப்பிடுவாங்க. அதனால் உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கான அந்த வெரிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருந்துடும். அதனால் ரிட்டர்ன் போயிட்டு நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளிகேஷனில் எடுத்து போயிட்டு உங்களுக்கு இந்த ரீவெரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமு, உங்கள் டிசியில் இருக்கக்கூடிய நேமு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், ரேஷன் கார்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் அடிஷனல் டாக்குமெண்ட் என்னென்ன வைக்க போகிறீங்களோ அது எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸும் அல்லது உங்களுடைய பேரில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடி கார்டோ, மற்ற எந்த கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் ரெசிடென்டியல் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கிடையாது. இந்த ஒரு பாஸ்போர்ட் மட்டும்தான் உங்களுடைய இந்தியன் ரெசிடென்டியல் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். அதனால் இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்பொழுது இது எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் 12th மார்க் ஷீட்டு, அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷன் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் இல்லைன்னா ஆதார் கார்டில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முனிசிபல் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1550 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த பேமெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ, நீங்கள் எந்த பேங்க் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்கில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது யூபிஐ, நெட் பேங்கிங் எது மூலமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதனால் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான ப்ராசஸை பார்க்கலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா கூகுள் குரோம்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவான்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் வரக்கூடிய இந்த பாஸ்போர்ட் சேவா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் ரைட் சைடு கார்னர் இருக்கக்கூடிய இந்த ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி கொடுக்குறது மேலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு நியர்பை இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஆஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஜோனுக்கு வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஃபுல் நேம் இருக்கிற இடத்துல உங்களுடைய ஃபுல் பெயர், உங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதேமாதிரி டைப் பண்ணிக்கங்க. இனிஷியல் வந்தால் இனிஷியலை போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே வந்துட்டு அதே இமெயில் ஐடி லாகின் ஐடியே வேணும்னா எஸ் கொடுத்துங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடியை டைப் பண்ணிக்கங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியை எஸ் கொடுத்துட்டு செக் அவைலபிலிட்டி கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் காமிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் நீங்கள் எப்படின்னா
நேம் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்லாம் வரா மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணதுக்கப்புறம், சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம், உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டு, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஐடி வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ கிரியேட் ஆனதுக்கப்புறம் பேக் டு லாகின்ல போயிட்டு, உங்களுடைய லாகின் ஐடி என்னவோ அத வந்து என்டர் பண்ணிட்டு, இங்க லாகின் ஐடிக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து நீங்க என்ன குடுத்தீங்க அத போட்டுக்கங்க. அப்படி இல்லைன்னா, ஓடிபி மூலமாவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லாகின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் மூலமாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லாகின் பண்ண போறோம். லாகின் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரெஷ் அண்டு புதுசா அப்ளிகேஷன் நீங்க குடுக்குற மாரி இருந்தா, பாஸ்போர்ட் எடுக்கிற மாரி இருந்தா, ஒரே ஆப்ஷன் தான். இப்ப நான் உள்ள ஓப்பன் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய இந்த ஆப்ஷன் தான். நீங்க ரீஇஷ்யூ பண்ற மாரி இருந்தாலும் சரி, புதுசா அப்ளை பண்ண போறதா இருந்தாலும் சரி, இத குடுத்துக்கணும். இத கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட ஆல்ரெடி பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா, அந்த நம்பர் டைப் பண்ணி இத நெக்ஸ்ட் குடுத்துக்கங்க. அப்படி இல்ல நீங்க புதுசா அப்ளை பண்ண போறீங்கன்னா, ஸ்கிப் ஃபார் நவ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செலக்ட் ஆயிருக்கும். இப்ப அப்ளைங் ஃபார் இருக்கு பார்த்தீங்களா, இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து நார்மல் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க அதிகமா டிராவல் பண்ண போறாங்கன்னா 60 பேஜஸும், கம்மியா டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா 36 பேஜஸும் குடுத்துட்டு, நெக்ஸ்ட் ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயமே இருக்குது. கிவன் நேம், சர்நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிவன் நேம்ல உங்களுடைய முழு பெயர மட்டும் டைப் பண்ணுங்க. உங்க அப்பா பேர சேர்த்து டைப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க இனிஷியல் குடுத்துறாதீங்க. அப்புறம் சர்நேம்ன்னு இருக்கிற இடத்துல உங்களுடைய அப்பா பேர மட்டும் டைப் பண்ணுங்க. அவங்களுடைய அப்பா பேர சேர்த்து போடாதீங்க. அதேமாரி அவங்க இனிஷியலையும் போட்டாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் போடுறேன் பாருங்க. அவங்களுடைய பேரு, அவங்களோட அப்பா பேர மட்டும் தான் நான் இந்த இடத்துல டைப் பண்றேன். மத்தபடி அவங்களோட இனிஷியலையோ, அவங்களோட அப்பா பேரையோ சேர்த்து நான் போடல. 2மே செப்பரேட்டா குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்க டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெண்டர்ல வந்து நீங்க என்ன ஜெண்டரோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ வேற ஏதாவது பேர் இருந்ததுன்னா நீங்க எஸ் குடுத்துங்க. அப்படி இல்ல அப்படின்னா நோ குடுத்துங்க. அதேமாரி நீங்க பேர் ஏதாச்சும் மாற்றம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து எஸ் குடுத்துங்க. அப்படி இல்ல நோ குடுத்துங்க. டேட் ஆஃப் பர்த்தும் நீங்க என்ன சிட்டில பொறந்தீங்களோ அத குடுத்துட்டு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மேரிடா இருந்தா மேரிட் குடுத்துக்கோங்க. சிங்கிளா இருந்தா சிங்கிள் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இதில ஆப்ஷன்ல அவுட் ஆஃப் இந்தியால பொறந்தீங்கன்னா, நீங்க நோ குடுத்துக்கோங்க. அப்படி ஆமான்னு சொன்னீங்கன்னா, எஸ் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட்டும், உங்க டிஸ்ட்ரிக்டும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம், சிட்டிசன் ஆஃப் பை இந்தியன் பைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பர்த் குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பான் கார்டு இருந்ததுன்னா, அது பான் கார்ட் டைப் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா, அது குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எம்ப்ளாய்மென்ட் டைப் வந்து குடுத்துக்கோங்க. நீங்க வேலை பார்த்தீங்கன்னா, வேலைய பார்த்த மாரி குடுங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அந்த வொர்க் டைப்ப குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா, அந்த இடத்துல எஸ் குடுத்துங்க. அப்படி இல்லன்னா நோ குடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன குடுத்துக்கோங்க. நீங்க 10த் அப்படின்னா 10த் குடுத்துங்க. 12த்னா 12த் குடுத்துங்க. கீழ இருக்கக்கூடிய ஈசிஆர், இசிஎன்ஆர்ன்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாச்சும் மச்சம் அப்படிலாம் ஏதாச்சும் தழும்பு இருந்ததுன்னா, அத வந்து சும்மா ஷார்ட்டா வந்து டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இத வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அக்ரின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இத குடுத்துட்டு, சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போயிடும். இந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபாதர் நேம் இருக்கு பார்த்தீங்களா, கிவன் நேம்ல மட்டும் டைப் பண்ணுங்க. ஷர் நேம்ல அவங்களோட அப்பா பேரு, அதாவது உங்களோட தாத்தா பேரு அதெல்லாம் டைப் பண்ண வேண்டியதில்ல. உங்களோட அப்பா பேரும், உங்களுடைய அம்மா பேரும், மேரிடான பெர்சன் உங்களுடைய ஒய்ஃபோட நேமும் வந்து டைப் பண்ணிக்கங்க. திருமணம் ஆகாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பா பேரும், அம்மா பேர மட்டும் குடுங்க. உங்க ஸ்பைஸ் நேம், அந்த கார்டியன் நேம் வந்து குடுக்காதீங்க. நெக்ஸ்ட் இத வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இத குடுத்துக்கோங்க. இத குடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பெர்மனன்ட்டா அதாவது உங்களுடைய அட்ரஸ் வந்து டைப் பண்ற மாரி இருக்கும். அதாவது பிரசன்ட் அட்ரஸ் அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் டைப் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்குதோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆதார் கார்டுல இருக்குதோ, அதே சேம் அட்ரஸ் டைப் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கூட தப்பு பண்ணாம டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதே அட்ரஸ் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் அட்ரஸ்லயும் குடுக்குற மாரி இருக்கும். அதனால ஆதார் கார்டு அட்ரஸ்ல என்ன இருக்கோ, அதே அட்ரஸ் இங்க குடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கீழ பாருங்க, இஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து எஸ் குடுத்துங்க. குடுத்துட்டு இதே பிரசன்ட் அட்ரஸ் தான் பெர்மனன்ட் அட்ரஸான்னு கேட்டிருக்கும். அதுக்கும் எஸ் குடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. நீங்க பிரசன்ட் அட்ரஸே நீங்க பெர்மனன்ட் அட்ரஸ குடுத்துங்க. குடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ்ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது உங்களுடைய
ரொம்ப க்ளோஸான நபர்களோ இல்லாட்டி உங்களோட அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் யாரை வேண்டாலும் நீங்க குடுத்துக்கலாம். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்போர்ட் அப்ளிகேஷனுக்காக கால் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, இல்லன்னா வெரிஃபிகேஷன் கால் பண்றதா இருந்தாலும் சரி, உங்க கான்டாக்ட் ரீச் பண்ண முடியாம போச்சுன்னா, இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இது குடுக்குறாங்களே தவிர, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அதனால உங்களுடைய அப்பாவோடதோ, அம்மாவோடதோ இல்லாட்டி உங்க க்ளோஸான ஃப்ரெண்டோடதோ யார் வேணாலும் குடுத்துக்கலாம். இந்த இடத்துல அவங்களுடைய அட்ரஸ் பிளஸ் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அப்படி எல்லாத்தையும் குடுத்துட்டு, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அதில ஏதாச்சும் பிரச்சனை வந்திருந்ததுன்னா, இந்த ஆப்ஷன் வந்து நீங்க வந்து இருந்துச்சு இல்லன்னு குடுக்குற மாரி இருக்கும். இப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்றதுனால, இந்த ஆப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நோ குடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூங்கிறனால கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த இது பொருந்தும். அதனால இதில உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, எஸ் குடுத்துங்க. அப்படி இல்லன்னா 3மே நோ குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நோ குடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு மேல ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா, அந்த இது மட்டும் உங்களுக்கு இதில வரக்கூடிய ஆப்ஷன்ல எது பொருந்துமோ, அத மட்டும் நீங்க வந்து எஸ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போற மாரி இருக்கும். உங்க மேல எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டுமே இல்ல, உங்களுக்கு வேற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படிங்கிற மாரி இருந்தா, இது எல்லாத்தையுமே நோ குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிவ்யூ ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த ப்ரிவ்யூ ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட்ல உங்களுடைய டீட்டெயில்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத இது குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாவது, இதில வேற எதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா, கரெக்ஷன் குடுத்துட்டு ப்ரீவியஸ் குடுத்து நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு திரும்ப நெக்ஸ்ட் குடுங்க. இல்ல இதில குடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த ஐ அக்ரி அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் என்னது டிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. இதில ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, அதில என்ன மிஸ்டேக்கா இருக்கோ அத எடிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுங்க. இப்ப எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாதனால நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ங்கக்கூடிய ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கிறேன். குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டாக்குமெண்ட் குடுக்குற மாரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டு, 10த் மார்க் ஷீட்டு இல்லன்னா இந்த முனிசிபல் இது எல்லாமே குடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க உங்க பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக கேட்டிருப்பாங்க. நீங்க 10த் மார்க் ஷீட் இருந்தா அத குடுத்துக்கோங்க. இல்ல 12த் எது இருக்கோ அத குடுத்துக்கங்க. இல்லாட்டி பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் பர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ட்டா இருந்ததுனா மட்டும் குடுத்துக்கங்க. அதாவது நேம்லேருந்து எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சுனா மட்டும் குடுங்க. உங்க ஆதார் கார்டு மத்த ப்ரூஃபோட ஒத்து போது பார்த்தீங்கன்னா, அத மட்டும் குடுத்துக்கங்க. அதில வேற ஏதாச்சும் மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா அத குடுக்காதீங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களோட பிளேஸும், எந்த இடத்துல என்னைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணிக்கங்க. இதுலயும் ப்ரீவியஸ்ங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். பின்னால ஏதாச்சும் நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, அதில போய் எடிட் பண்ணிட்டு வந்து கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்ப எந்த ஒரு மிஸ்டேக் இல்லனாலும் நான் சப்மிட் குடுத்ததுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிரிண்ட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். இல்ல நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ற மாரி இருந்தா கன்டின்யூ பண்ணிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சேவா கேந்திராவினுடைய பாஸ்போர்ட் சேவாவினுடைய ஆஃபீஸ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இது பக்கமா இருக்கோ அத செலக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்பாயின்ட்மென்ட் போடுற மாரி இருக்கும். இந்த அப்பாயின்ட்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர்ல ரவுண்ட் போட்டிருப்பாங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு அன்னைக்கு போய் பாஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்க போய் பார்க்கறதுக்காக குடுத்துருப்பாங்க. இதில உங்களுக்கு எந்த டேட் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குமோ, அத நீங்க கிளிக் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் போட்டுட்டு, நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாரி தான். நீங்க இந்த பே நவுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத குடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெட் பேங்கிங் மூலமாகவோ, இல்லன்னா டெபிட் கார்டு மூலமாகவோ, அப்படி இல்லன்னா யுபிஐ ஆப்ஷன் மூலமாவோ நீங்க பே பண்ணிக்கிற மாரி இருக்கும். இதில நான் இந்த 6 பாக்ஸ் கிட்ட 8 இருக்கு பார்த்தீங்களா? இதில நீங்க எது உங்களுக்கு இருக்கோ அத நீங்க இது பண்ணிக்கங்க. இப்ப எல்லாருமே யுபிஐ பண்றதுனால, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ மூலமா வந்து பணத்த குடுக்க பணம் பண்ண போறோம். அமௌண்ட் சென்ட் பண்ண போறோம். இப்ப இந்த யுபிஐ ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, உங்களுடைய அமௌண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம், இந்த மாரி அப்ளிகேஷன் வரும். இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்பாயின்ட்மென்ட் ரெசிப்ட்ட ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வரும்? இல்ல எப்படி நம்மளுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு நீங்க ஷெட்யூல்லாம் குடுத்திருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த டேட்டுக்கு நீங்க போயிடுவீங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ண அனுப்புனதுலேருந்து உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 7லேருந்து ஒரு 10 இல்லாட்டி 12 நாள் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய ஒர்க் டைமுக்கு தகுந்த மாரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்ணி உங்கள கூப்பிடும்பொழுது, உங்களுடைய ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. ஃபோட்டோல வந்து 2 ஃபோட்டோ இல்லாட்டி 3 ஃபோட்டோ வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, நெக்ஸ்ட் ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10th படிச்சிருந்தீங்களா, இல்ல 12th படிச்சிருந்தீங்களா, இல்ல கிராஜுவேஷன் படிச்சிருந்தீங்களோ, அதுக்கான சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டு, நீங்க போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரத்த சொந்தம் இல்லாத 2 பேர வந்து கேட்பாங்க. அதாவது நீங்க ஒரு கிராமத்த சேர்ந்தவரா இருந்தீங்கன்னா, உங்க கிராமத்துல இருந்து ஒரு 2 நபர்கள நீங்க அழைச்சிட்டு போற மாரி இருக்கும். அப்படி இல்ல நீங்க கிராமத்துல நீங்க ஒரு சிட்டில இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க ஏரியால இருக்கக்கூடிய யாராவது 2 நபர்கள நீங்க அழைச்சிட்டு போற மாரி இருக்கும். இந்த வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது, உங்க மாமாவையோ, சித்தப்பாவையோ, அப்படிலாம் கூட்டிட்டு போகக்கூடாது. பொதுவா இருக்கக்கூடிய 2 நபர்கள வந்து கூட்டிட்டு போணும். அவங்களுக்கும், உங்களுக்கும் எந்த விதமான ரத்த சொந்தமும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட 2 நபர்கள நீங்க அழைச்சுக்கிட்டு இந்த போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு போற மாரி இருக்கும். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மேல ஏதாவது ஹிண்ட் மாரி இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா, அ இப்போ ரெக்கார்ட விட அங்க நிருபையில இருக்கக்கூடியவங்களுக்கு தான் உங்கள பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க 2 நபர்கள வந்து பார்த்தீங்கன்னா, அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. அதனால இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் போகும்பொழுது, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கிட்டு, நெக்ஸ்ட் 2 நபர்கள நீங்க ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்பாடு பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 500லேருந்து சார்ஜஸ் கேட்பாங்க. அந்த 500 வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக கேட்கறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி, அந்த டாக்குமெண்ட் சென்ட் பண்றதுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல பே பண்ற மாரி இருக்கும். அந்த அமௌண்ட் பே பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போதே பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே இவங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்றதுக்காகவும், அவங்க இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டுக்கான அந்த நேரங்களுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, 500 வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா, அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 7 நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். கம்ப்ளீட் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பீடு போஸ்டல் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹோமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப புரியிற மாதிரியும், ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ரிலேஷன் அண்ட் ஃபிரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் அப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் Facebookல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பேஜஸ் வந்து இருக்குது. அதையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல இன்னொரு இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ்ல நான் உங்கள சந்திக்கிறேன். இப்போது உங்கள் விடைபெறுவது உங்கள் ஹாரிஸ். பாய்.